ஓகே. ஸோ இன்றைக்கான செக்ஷனில் பார்க்கும்போது நமக்கு ஒரு 100 கேள்விகளுக்கான ஒரு விளக்கமான விடை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம், இந்த கேள்விகளிலிருந்து மற்ற கூற்றுகளை நம்ம எப்படி எடுக்கலாம், எதற்காக இந்த கேள்விகள் அப்படிங்கிறது, இதில் என்ன தவறு இருக்குது, என்ன சரி அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை முழுமையான ஒரு ஆய்வு அப்படிங்கிறது பண்ணலாம். சரிங்களா? இப்போது இந்த கேள்வித்தாள் அப்படிங்கிறது முழுக்க பகுதி ஆ டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய பொது தமிழில் பகுதி ஆவை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் கூடிய 21 தலைப்புகள் தொடர்பாக ஒவ்வொரு கேள்விகளும் விரிவாக எடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த கேள்விகளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் இந்த கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதே டைமு இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வேறு என்ன புது கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ கூற்றுகளை சரிபார்க்கவுங்கிறது நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்குது. ஸோ முதல் கேள்வியில் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைத்தவர் திருவிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நூலாசிரியர்கள் ஒரு ஆசிரியர் எவ்வாறு அடைமொழியால் அழைக்கப்படுகிறார், சரிங்களா, ஒரு நூலுக்கான அடைமொழி என்ன, இதெல்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் மீனாட்சி சுந்தரத்தை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் திருவிகா அப்படிங்கிற கூற்று சரியா அப்படின்னு கேட்டோம்னா சரிதான். ஓகேங்களா? சரி, நம்ம ஏற்கனவே புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நிறைய படிச்சிருப்போம். ஸோ இந்த கேள்வி அப்போ உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்து நமக்கு ஸோ நல்லாவே ஓரளவுக்கு மைண்டில் ஸ்டோராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சில கேள்விகளும் கட்டாயம் நம்ம பார்த்துட்டு போகணும். அந்த மாதிரி கேள்விகளும் நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸோ நமக்கு தெரிஞ்சதையும் நம்ம ரீகால் பண்ண போகிறோம், தெரியாத ஒரு சில கேள்விகளையும் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. மீனாட்சி சுந்தரத்தை நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிகா சொல்லியிருக்காரு. சரி, இந்த தேவநேய பாவாணர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம தேவநேய பாவாணர் தெரிஞ்சிருப்போம். 1902 பிறந்தாரு. ஜனவரி 15 1981 இறந்துட்டாரு. சரி, இந்த தேவநேய பாவாணருக்கு மட்டும் 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்கு? 174 சிறப்பு பெயர்களை கொண்டவர். சரிங்களா? ஓகே. இப்போ தேவநேய பாவாணரை செந்தமிழ் செல்வர் என தமிழக அரசு பாராட்டியது அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகள் அப்படிங்கிறது இந்த கூற்று வச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ 174 பேர்கள் இலக்கண செம்மல், இலக்கிய பெட்டகம், தமிழ் மானங்காத்தவர், தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர், சரிங்களா, செந்தமிழ் ஞாயிறு, நிறைய பெயர்கள் இருக்கு. சரிங்களா? ஆனாலும் தமிழக அரசு தேவநேய பாவாணருக்கு என்ன விதமான பட்டத்தை சூட்டுச்சு அப்படின்னா செந்தமிழ் செல்வர் அப்படிங்கக்கூடிய இந்த பாராட்டு வழங்கினது தமிழக அரசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் இரண்டாவது கூற்றும் சரிதான். தமிழ் உரைநடையுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் உரைநடையுடைய தந்தை வீரமாமுனிவர். சரிங்களா? ஓகே. ஸோ குறிப்பாக வீரமாமுனிவர் அப்படிங்கிறவர் நமக்கு வீரமாமுனிவர் இவர் 1680 பிறக்கிறார் இத்தாலி நாட்டில். இத்தாலி நாட்டில் கான்ஸ்டாண்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். கான்ஸ்டாண்டைன் ஜோசப் பெஸ்கி. ஜோசப் பெஸ்கி. சரிங்களா? 1680 பிறக்கிறாரு. 1710 தமிழகம் வருகை புரிகிறார். இவர் சமயப்பணி ஆற்றுவதற்காக இத்தாலியில் இருந்து தமிழகம் வராரு.
ஸோ வந்துட்டு தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழ் மொழியை பயின்று நிறைய நூல்களை அவர் படைக்கிறார் வீரமாமுனிவர். சரிங்களா? அவருடைய நூல்கள் பார்க்கும்போது திருக்காவலூர் களம்பகம், திருக்காவலூர் களம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், தேம்பாவணி, கிறிஸ்தவ சமயத்தாருடைய கலை களஞ்சியம் என்று அழைக்கும் தேம்பாவணி, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், சரிங்களா? சோ கான்ஸ்டாண்டைன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அஞ்சாமை, எதற்கும் அஞ்சாதவன், சோ அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? சோ அதன் அடிப்படையில் தான் இவருக்கு கான்ஸ்டாண்டைன் அப்படிங்கிற பேர். அப்ப வீரமாமுனிவர் 1710 தமிழகம் வராரு. 37 ஆண்டுகள் இங்க இருக்காரு. இப்ப 37 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும் போது இவர் 1747 அம்பலக்காடுங்கிற இடத்துல இறந்துடுறாரு. அம்பலக்காடு, சரிங்களா? அந்த இடத்துல இறந்துடுறாரு. ஓகே. ஸோ இப்போ இந்த கேள்வி நம்ம கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இதை பொறுத்தவரையிலும் ஸோ தமிழ் உரைநடையுடைய தந்தை யாருன்னா இவர் தான், சதுரகராதி. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ராமலிங்க அடிகள் தெரியும் நமக்கு, பசிப்பினி மருத்துவர் என்று அழைக்கப்படுபவர். அப்புறம் புரட்சி துறவி என்று அழைக்கப்படுபவர். ஸோ புதுநெறி கண்ட புலவர்னு யார் இவரை அழைத்தாங்கன்னா பாரதியாரால் அழைக்கப்பட்டவர் இவர். தற்கால தமிழ் இலக்கிய விடிவெள்ளின்னு நம்ம பாரதியை சொல்றோம். இது மாதிரி பாரதிக்கு பல பெயர்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு பாரதிதாசன் அவர்கள் நிறைய பட்டங்கள் சூட்டியிருப்பார் இவருக்கு. ஸோ பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறெல்லாம் அழைத்தார் இதெல்லாம் கேட்கலாமா? காடு கமழும் கற்பூர சொற்கோ, காடு கமழும் கற்பூர சொற்கோ, சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, புதிய அறம்பாட வந்த அரிணன், மரம்பாட வந்த மறவன். இது எல்லாமே யாரால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை இவ்வாறெல்லாம் அழைச்சிருக்காரு. இதே போல கவிமணி ஒன்று சொல்லியிருப்பாரு, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்று கூறியவர் கவிமணி. சரிங்களா? அப்போ பாரதியாருக்கு நிறைய பேர் இருக்கு. விடுதலை கவி, தேசிய கவி, மா கவி, இது போல பல பெயர்கள் இருக்கு. இவரை பாரதி சுப்பிரமணியம் என்பது இவருடைய இயற்பெயர் இல்லைங்களா? இவரோட பாரதி அப்படின்னு சொல்லி அழைச்சது யாரு? எட்டயபுரம் மன்னர் அவர்களால் அழைக்கப்பட்டது. இவருக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினது யாரு? ராமசாமி ஐயங்கார். ராமசாமி ஐயங்கார் தான் இவருக்கு மகாகவிங்கிற பட்டத்தை கொடுக்கிறாரு. சரிங்களா? இது போல கூடுதல் தகவல்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கல்கி. ஏன் இவர் கல்கிக்கு வால்டர் ஸ்காட்? இந்த வால்டர் ஸ்காட் அப்படிங்கிறவர் குறிப்பாக எதற்கு இவர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வரலாற்று நாவல்கள், வரலாற்று கதைகளை எழுதுவதில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் இந்த வால்டர் ஸ்காட். அதனால தமிழ்நாட்டுடைய வால்டர் ஸ்காட் கல்கி அழைக்கிறாரு. இது கூட எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, கல்கி ஏன் தமிழ்நாட்டுடைய வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இவர் நிறைய வரலாற்று கதைகளை எழுதுவார். பொன்னியின் செல்வன் பார்த்திருப்போம். பொன்னியின் செல்வன் இவருடையது. இவருடைய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி கிடைச்சதுன்னா அலையோசை அப்படிங்கிற நூலுக்கு. அலையோசை அப்படிங்கிற நூலுக்கு 1956 இரண்டாவதாக சாகித்ய அகாடமி என்பது கிடைச்சது இவருடைய நூலுக்கு. சரிங்களா?
தமிழ்முனி குறுமுனி என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். குற்றியலுகர ஒளியை முதலில் உவமையாக எடுத்தாண்டவர் யாரு அப்படின்னு சொல்லியும், தமிழ்நாட்டுடைய தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யாரு, மற்றும் பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யாரு, கவிஞரேறு என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா அரங்கசாமி என்கின்ற எத்திராசுலு என்று சொல்லக்கூடிய அரங்கசாமி என்கின்ற எத்திராசுலு மற்றும் ரமி என்ற புனைப்பெயரில் கதைகளை படித்தவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படக்கூடிய வாணிதாசன். சரிங்களா? சித்தான். இப்போ தேபோ மீனாட்சி சுந்தரன் 45 திருவிக்காவுக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்கு? தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர், மேடை பேச்சுடைய முன்னோடி என்று அழைக்கப்படுபவர். சரிங்களா? இப்போ நிறைய பட்டங்கள் திருவிக்காவுக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த கேள்வியில் ஒரு 8 கூற்றுகளில் ஸோ நமக்கு 8 கூற்றுகளுமே சரியாக தான் இருக்கு. சரிங்களா? அப்போ தவறு இந்த கூற்றில் எதுவுமே கிடையாது. ஸோ இதற்கான விடை என்பது டி. ஸோ டெல்லி தான் இதற்கான விடையா இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. இயற்கை தவம், முக்தி நூல், மனநூல், அப்போ அடைமொழியால் அழைக்கப்பெற்ற நூல்கள். ஸோ அந்த கேள்விகளுக்கான வரிசையில் இந்த கேள்வி என்பது இடம் பெற்றிருக்கிறது. ஸோ இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சீவக சிந்தாமணி. முக்தி நூல் நாமகள் இளம்பகம் முதலாக முக்தி இளம்பகம் ஈராக 13 இளம்பகங்களை கொண்ட நூல் சீவக சிந்தாமணி. சீவகன் தெரியும், ஏமாங்கத நாட்டை சேர்ந்தவன். ஏமாங்கத நாடு, சச்சந்தன் மற்றும் விசையைக்கு மகனாக பிறந்தவன். இது எல்லாமே கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். 3175 பாடல்களை கொண்டது, 13 இளம்பகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நூல். சீவகனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதிய திருத்தக்க தேவர் எழுதினது இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ திருத்தக்க தேவர் இந்த நூல் சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்னோட்டமாக எந்த நூலை எழுதினார்னா நரி விருத்தம். நரியை பற்றி கதை எழுதுறாரு. ஓகேங்களா? ஸோ மனநூல். ஏன்னா சீவகனுக்கு 8 மனைவிகள், சீவனுடைய மனைவிகள் 8, கடைசியாக இவர் வீடு பேர் அடைஞ்சிருவார். ஸோ அதனால தான் முக்தி அடைஞ்சிருவார். அதனால தான் இது முக்தி நூல், மனநூல், இயற்கை தவம்லாம் இதை சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னொன்று இதில் கேட்கலாம், என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, வீரமாமுனிவர் திருத்தக்க தேவரை எவ்வாறு அழைத்தார்? He is a prince among Tamil poets. He is a prince among Tamil poets. அதாவது தமிழ் கவிஞர்களினுடைய இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் யார்? வீரமாமுனிவர். யார் சொல்லிருக்காங்க? வீரமாமுனிவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க ரிப்பீட்டடா. நாலடியார், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி. ஓகேங்களா? சொல்லுக்கு உறுதி என சொல்லக்கூடியது நாலடியாரும் திருக்குறளும் என்று சொல்லுவாங்க. ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லைங்களா? சரி, குட்டி திருக்குறள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு எப்படி முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கிறது, திருக்குறள் எப்படி முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல இங்கும் இந்த நாலடியாரும் முப்பாலாகத்தான் பகுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அறம் பொருள் இன்பம் சொல்லி முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கிறது. 400 பாடல்களை கொண்டது இது. நாலடி 400 என்ற வேறு பெயரும் இதற்கு வழங்கப்படுகிறது. சரிங்களா? சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் நாலடியார். இது ஒரு தொகை நூல். இது என்ன ஃபேமஸ் அப்படின்னா, 14 கீழ்கணக்கு நூல்களில் அமைந்த ஒரே தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாலடியார் மட்டும்தான். ஒரே தொகை நூல். தொகை நூல்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் தொகை நூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் திருமுருகாற்றுப்படையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டேன்னா உடனே நீங்க ஆன்சர் நக்கீரர்னு சொல்லிடுறீங்க. இப்போ புறநானூறு இயற்றினது யாரு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கறேன் நான். அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? புறநானூறா? இல்லையே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவனப்படுவது நிலத்தொடரே, இது குடப்புலவினார் பாடியிருக்காங்களே. ஓகே, இது ஒரு ஆன்சர் சொல்றோம். அப்புறம் என்ன சொல்றோம்? புறநானூற்று நிறைய பாடல்கள், நெல்லு முயிரென்றே நீர் முயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். ஸோ இது ஒன்று, இது மோசிக்கிறனாருடைய பாடலா? சரி, வேற என்ன?
யானை புக்க புலம் போல தானும் முன்னான் பிறரும் கெடுமே. இது பிசிராந்தையார் பாடின பாடலாச்சே. ஓகே, அப்போ வேற என்ன நிறைய இருக்கு. இன்னும் என்ன புறநானூற்றில் நிறைய வரிகள் வெவ்வேறு ஆசிரியர்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 400 பாடல்களை புறநானூற்றில் 157 58 புலவர்கள் பாடியிருப்பாங்க. ஸோ அது போலதான் நாலடியாரும் தொகை நூல்கள் பல்வேறு நபர்களால் பாடப்பட்ட நூல், அந்த பாடல்கள் சேர்த்து ஒரே பாடலாக தொகுத்திருக்காங்க. ஸோ இது முப்பாலாக பகுத்தவர் தருமர். முப்பாலாக பகுத்தவர் நாலடியாரை முப்பாலாக அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சோ பகுத்தது யாரு? தருமர். இதை தொகுத்தவர் பதுமனார். இதை தொகுத்தவர் பதுமனார். சரிங்களா? சோ அப்போ இதுதான் நாலடியார் பத்தின கேள்வி. ஸோ அப்போ இதுக்கு இன்னும் ஏன் இது வந்து நாலடியார் இப்படி அழைக்கப்படுகிறது? சரியா, அதுக்கான காரணமும் நம்ம சொல்லியாச்சு. ஸோ நருந்தொகை என்று அழைக்கப்படுவது வெற்றி வேட்கை. ஸோ அதிவீர ராமபாண்டியன் எழுதின வெற்றி வேட்கை. ஸோ லிங்க புராணம், கூர்ம புராணம், வாயு சம்கிதை போன்ற பல்வேறு நூல்களை இவர் எழுதியிருக்காரு. காசி காண்டம். சரிங்களா? ஓகே. ஸோ இயற்கை வாழ்வு இல்லம் அப்படின்னு சொன்னா அது திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை, இதுவும் திருக்குறள். உத்திரவேதம் திருக்குறள். தமிழ் மறை திருக்குறள். உலக பொதுமுறையாம் திருக்குறள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இவ்வாறெல்லாம் அழைக்கிறோம். சரிங்களா? இதே போல இயற்கை ஓவியம், ஓகேங்களா? சோ இயற்கை ஓவியம், இயற்கை ஓவியம் அப்படின்னா என்ன நூல்? இயற்கை இன்பக்களம், இயற்கை பரிணாமம், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், சரிங்களா? இயற்கை ஓவியம்னா அது 10 பாட்டு. 10 பாட்டு நூல்களை தான் இயற்கை ஓவியம் சொல்றோம். இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை. இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரிங்களா? ஓகே. சோ இதான் வந்து ஒவ்வொருக்கான அடைமொழிகள் கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? சரி, இங்க வாழ்வு இல்லம் என்று அழைக்கக்கூடிய திருக்குறள், உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடியது இதுவும் சரியா இருக்கு. வஞ்சி நெடும் பாட்டு என்று அழைக்கக்கூடியது எது? சோ வஞ்சி நெடும் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. பட்டினப்பாலையில் வந்து 301 அடிகள் இருக்கும், முல்லைப்பாட்டுல 103 அடிகள் இருக்கும். சரிங்களா? சோ வஞ்சி நெடும் பாட்டு பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. சோ இரண்டும் இதுல இந்த 5வது கூட்டல் ரெண்டுமே சரியா தான் இருக்கு. சோ இசைப்பாட்டு என்று அழைக்கக்கூடியது பரிபாடல், கலித்தொகை. சோ பரிபாடலும் பரிபாட்டுன்னு கூட அதை சொல்லுவாங்க. கலித்தொகை இசை சார்ந்த நூலாக சொல்லக்கூடிய நூல்கள் இது 2 நூல்களுமே. சரிங்களா? குட்டி தொல்காப்பியம் என்பது வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட தொன்னூல் விளக்கம் என்பது. சரி பாருங்க, இங்கு கொடுக்கப்பட்ட 7 கேள்விகள்ல தவறானது எதுவும் இல்லை. சோ தவறானது ஏதும் இல்லை. சோ அப்படின்னு இப்போ நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய கொஸ்டின் அப்படிங்கிறது ரீகால் ஆயிருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம படிச்சது சடனா நம்ம ரீகால் பண்ணணும். ஓகே, நமக்கு நினைவு வருதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அந்த எக்ஸாம் டைம்ல நமக்கு படிச்ச கேள்வி கூட நிறைய டைம்ல பதட்டத்தில் தவறாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து அதை ரீகால் பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆயிரும். எக்ஸாம்ல கரெக்டாக அந்த ஆன்சரை போட்டுற முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கூற்றுகளை ஆராயவும், பிரித்தெழுதுகள் கேள்வி கேட்டிருக்காங்க.
இடப்புறம் இது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா, இது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இது எப்படி பிரிக்கிறது, இடம் கூட்டல் புறம்னு பிரிக்கலாமா அல்லது இடது கூட்டல் புறம்னு பிரிக்கலாமா? இது சரியான பதில் இடது கூட்டல் புறம்னு தான் சரியா பிரிக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் எல்லாமே கான்ட்ராவா நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. நம்ம எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குதோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்றது இல்லாம இன்னொன்று இது இன்னொரு டைம் நம்ம ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய மாதிரியான கேள்விகள்ல தான் நமக்கு கொஸ்டினா எடுத்து வச்சிருக்கிறது. சரிங்களா? அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, சீரிழமை எப்படி பிரிக்கலாம், சீர்மை கூட்டல் இளமை பிரிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல, அது சீர்கூடல் இளமை தான் பிரிக்கணும். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட விடையுமே சீர்கூடல் இளமை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்க, இது அப்படியே தான் பிரியும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி அது பிரிஞ்சிடும். சரிங்களா? ஈறுபோதல் விதிக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தட்ப வெப்பம், இது எஸ்ஐ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ தட்ப வெப்பத்தை எவ்வாறு பிரிக்கலாம், தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படிங்கிறதா இதற்கான பதில். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஆழக்கடல்னா ஆழம் கூட்டல் கடல். இப்போ ஆழ் கூட்டல் கடல் வந்துச்சுன்னா அது ஆழ்கடல்னே வந்திருக்கும். ஸோ ஆழம் கூட்டல் கடல் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க ஆழக்கடல்னு வருது. காட்டாறு எப்படி பிரிச்சு எழுதலாம்னா காடு கூட்டல் ஆறு, ஸோ அதான் காட்டாறு அப்படின்னு வருது. பெருங்கடல் அப்படின்னா பெரிய கூட்டல் கடல். இன்சொல் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல். பன்னூல் அப்படின்னா பல் கூட்டல் நூல். இப்படிதான் பிரிச்சு எழுதணும். சரிங்களா? ஓகேங்களா? இல்ல தவறானது எதுவுமே கிடையாது. என்ன எல்லாத்துக்குமே ஏன் தவறு ஏதும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கு அப்படின்னா, நீங்க பயிற்சி எடுத்தது போதுமான அளவுக்கு இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறத செக் பண்றதை தாண்டி இன்னும் கூடுதலாக நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி ஆன்சர் டெஸ்ட்லாம் வைக்கிறோம். ஸோ வச்சதுல என்னன்னா நிறைய பேர் அதை எடுத்து பார்க்குறீங்களா இல்லைன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி இடத்துல என்னன்னா அட்லீஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம ரீகால் பண்ணும்போது கூட ஆமா இந்த கேள்விக்கு தான் பதில் அப்படிங்கிறதையாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வித்தாள் அப்படிங்கிறதும் இருக்கு. சரிங்க, ஓகே. ஸோ இதற்கான விடை பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. எதிர் சொல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெக்கல் அப்படின்னா விருப்பம் இல்லாம இருக்கிறது. சரிங்களா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் விரும்புறது. மலர்தல் அப்படின்னா விரிதல். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் கூம்பல். அருகாமையில், இது அருகாமையில், அருகு என்றால் பக்கத்துல அர்த்தம். அருகு. அருகுன்னா பக்கம், டிஸ்டன்ஸ் இல்ல, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ், பக்கமா இருக்கு அல்லது அருகில் இருக்குன்னு அர்த்தம். அருகாமை, இப்ப உண்ணுதல் அப்படின்னா சாப்பிடுறது, உண்ணாமை அப்படின்னா சாப்பிடாத, எதிர்மறையில சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரிதான். நடத்துதல், நடவாமை, அப்படி சொல்றோம் இல்லைங்களா? அது போல அருகு அப்படிங்கிறது அருகில் அப்படிங்கிற பொருளையும், அருகாமை அப்படிங்கிறது அருகில் இல்லாமை அப்படிங்கிறதையும் தரும். அப்ப அருகில் இல்லாமை அப்படின்னா என்ன அர்த்தம்? தொலைவில் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அருகாமைக்கு தொலைவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? அருகில் தான் இருக்கும். இதுவும் சரிதான். தக்கார், ஆப்போசிட் தகவிலார். வெம்மை அப்படின்னா என்ன? சூடான அப்படின்னு சொல்றது, வெம்மை அப்படின்னு சொல்றோம். தன்மை அப்படின்னா என்ன? குளிர்ச்சியான அப்படிங்கிற பொருள். சரிங்களா? நசைனா விருப்பம் அர்த்தம். நசைனா அர்த்தம் விருப்பம் அர்த்தம். விருப்பத்துக்கு ஆப்போசிட் வெறுப்பு. சரிங்களா? பாருங்க, இங்க இருக்கக்கூடிய 6 கூற்றுகள்லயே எதிர்ச்சொல் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் சரியாகத்தான் பொருத்தப்பட்டிருக்கு. இதற்கான விடை டி. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. ஓகே, இந்த பொருந்தாத இணை கேள்வி பாருங்க. பொருந்தாத இணை நமக்கு டிஎன்பிஎஸ்சி இப்ப சிலபஸ் தெரியும் இல்லையா? ஒரு 4 கூற்று கொடுத்துட்டு அதுல எது தவறாக பொருந்தி இருக்கு, ஒன்று மற்றும் வித்தியாசப்பட்டிருக்கும். ஆட் ஒன் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இங்கிலீஷ்ல ஒன்று மற்றும் வேறுபட்டு வித்தியாசமாக காணப்படக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியதுல எத்தனை இணைகள் அப்படி பொருந்தாம இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூடலூர் கிழார், நக்கீரர், கபிலர், மாங்குடி மருதனார். இதுல ஏதாவது ஒற்றுமை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே ஆண்கள் தான். அப்படி பார்க்க வேண்டாம். பாருங்க, நக்கீரர், கபிலர், மாங்குடி மருதனார்
இவங்க மூவருமே 10 பாட்டு நூல்களை ஏற்றிருக்காங்க. நக்கீரர் என்ன நூல் எழுதியிருப்பார்? 10 பாட்டுல 2 நூல் எழுதியிருப்பாரு. சோ 1 திருமுருகாற்றுப்படை, இரண்டாவது நெடுநல்வாடை. 1 திருமுருகாற்றுப்படை, 2வது நெடுநல்வாடை. இதுல 317 அடிகள் இருக்கும், இதுல 188 அடிகள் இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ நக்கீரர் 10 பாட்டு நூல்களை எழுதியிருக்காரு. கபிலரும் 10 பாட்டு நூல்களை எழுதியிருக்காரு. என்னன்னா குறிஞ்சிப்பாட்டு. என்ன நூல் எழுதியிருக்காரு கபிலர்? குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கக்கூடிய 10 பாட்டு நூலை ஏற்றினவர் கபிலர். சரிங்களா? 261 அடிகளை கொண்ட நூல் இது. சரிங்களா? மாங்குடி மருதனார் என்ன பண்ணிருக்காருன்னா மதுரை காஞ்சி எழுதியிருக்காரு. (783) அடிகளை கொண்டது. மதுரை பற்றி மட்டும் 354 அடிகள்ல பேசப்பட்டிருக்கிறது. மாங்குடி மருதனார் எழுதினது. மாங்குடி மருதனார் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். சரிங்களா? 10 பாட்டு நூல்கள்ல அதிகமான அடிவரையறை கொண்ட நூலாக கருதப்படுவது மதுரை காஞ்சி என்ற நூல் தான். சரிங்களா? அப்ப இது மூன்றுமே 10 பாட்டு நூல்கள்ல, அதாவது 10 பாட்டு நூல்கள்னு சொல்லும்போது 14 மேல் கணக்கு நூல்கள்னு கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த கூடலூர் கிழார் அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி என்ற நூலை எழுதியவர் கூடலூர் கிழார். சரிங்களா? அப்போ இது 14 கீழ்கணக்கு நூலை சேர்ந்தது. கீழ்கணக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று பொருந்தாம இருக்கக்கூடிய கூற்றுகள்ல முதல் கூற்றுல 3 ஒரு போலவும் 1 சற்று வித்தியாசமாகவும் காணப்படுகிறது. இது பொருந்தாத இணைகள்ல வரும். அடுத்தது பாருங்க, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, புறநானூறு, குறுந்தொகை. இந்த கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, புறநானூறு, குறுந்தொகை. இது புறநானூறு என்பது புறம் சார்ந்த நூல். சரிங்களா? குறுந்தொகை அகம் சார்ந்த ஒரு 8 தொகை நூல். முல்லைப்பாட்டு அகம் சார்ந்த ஒரு 10 பாட்டு நூல். குறிஞ்சிப்பாட்டு அகம் சார்ந்த ஒரு 10 பாட்டு நூல். அப்போ இரண்டாவது கூற்றுல கொடுக்கப்பட்ட 4 வார்த்தைகள், 4 நூல்கள்ல ஒரே ஒரு நூல் மட்டும் புறம் சார்ந்த நூலாகவும் மற்ற 3 நூல்கள் அகம் சார்ந்ததாகவும் இருக்கு. அதனால இதுவும் பொருந்தாமல் இணைகளா வருது. சரிங்களா? இப்ப 4ல 1 வித்தியாசமா இருந்துச்சுன்னா அது பொருந்தாத இணைன்னு சொல்றோம். அப்போ அது இருக்கு. அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. சிறுபஞ்ச மூலம், ஆசாரக்கோவை, ஏலாதி, திருக்கடிகம். சிறுபஞ்ச மூலம், ஆசாரக்கோவை, ஏலாதி, திருக்கடிகம் 4மே 14 கீழ்கணக்கு நூல்களை சேர்ந்தது தான். அப்போ இதுல என்ன வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிறுபஞ்ச மூலம் மூலிகை பெயர்கள் அமைஞ்சிருக்கக்கூடியது, அதாவது மருந்து பெயர்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய நூல்கள் சிறுபஞ்ச மூலம் 5 விதமான வேர்களை பற்றி சொல்லக்கூடியது. ஏலாதி தெரியும், இதுவும் மருந்து பொருளால் பெயர் பெற்ற நூல். திருக்கடிகமும் தெரியும், சுக்கு, மிளகு, திப்பிலி போன்ற மருந்து பொருளால் பெயர் பெற்றது. இந்த ஆசார கோவை என்பது மருந்து பொருளால் பெயர் பெற்றது அல்ல. அப்போ இந்த கூற்று பொறுத்தவரையிலும் ஆசார கோவை இதுதான் தப்பு. அப்போ பொருந்தாத இணைகள்ல 3வது கூற்று வந்திருக்கு. அதற்கான காரணமும் சொல்லியாச்சு. 4வது கூற்று பாருங்க. தென்னவன், பாண்டியன், கிள்ளி, மாறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? தென்னவன் அப்படிங்கிறது பாண்டியனுடைய பட்டப்பெயர்கள். பாண்டியன் அப்படிங்கிறது பாண்டியனே தான். மாறன் என்பதும் பாண்டியர்களை குறிக்கக்கூடிய சொல் தான். இந்த கிள்ளி என்பது யாரை குறிக்குதுன்னா சோழர்களை குறிக்கக்கூடிய சொல். கிள்ளி என்பது யாரை குறிக்குதுன்னா சோழர்களை குறிக்கக்கூடிய சொல் தான் கிள்ளி. இதுவும் பொருந்தாத ஒரு இணையில தான் இருக்கு. குறைக்கும், கணைக்கும், பிளிரும், கரையும். சரிங்களா? இது பாருங்க, எல்லாமே ஒளி மரபுகள் தான். நாய் குறைக்கும், கழுதை கணைக்கும், பிளிரும், யானை பிளிரும், காகம் கரையும். இது 3 பாருங்க விலங்கினங்கள். இது 1 பாருங்க காகம், பறவை இனம். அப்போ இதுலயும் 1 ஒளி மரபுகள்லயுமே 1